ஏப்பா கிளம்பி போன? உனக்கு வேற எவனும் இடம் கொடுக்கலையா? ப்ரோ நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேனே. டேய் எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் வருவேன்ட்டு. நீ போனதுக்கு அப்புறம் பெரிய சம்பவம் ஆயிடுச்சுடா. அந்த கேட் ஒன்னும் பூட்டல, அழுத்தி தள்ளிட்டு திறந்துருவா. என்னால முடியலடா, முடியல. ஐயோ எனக்கு ஊத்துடா, ஊத்து சாக்க முடி. என்னடா தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண? அவளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes லேட்டாக போயிருக்கிறேன். கால் பண்ணால் பெருசாக அட்டன் பண்ணதில்லை. அப்படி அட்டன் பண்ணாலும் ஃப்ளோட்டு சின்ன போய் தான் சொன்னேன். ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு இன்னைக்கு? நியூ என்ட்ரி இன்னைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. நானும் சூப்பராக ரெடி ஆகிட்டு போனேன். போனா 5+5 10 ரீசன் சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டாடா. விட முடியாது. அதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? 10ல் 3 ரீசன் சொல்லிட்டு 7 உனக்கு சொன்னா புரியாதரா மக்கள் சொல்லிட்டு ப்ரோ கொஞ்ச நாள் அவங்களே உங்களை மிஸ் பண்ணுவாங்க ப்ரோ. மிஸ் பண்ணுவான். இதெல்லாம் விட்டு பாரு. பிரேக்கப் பண்ணிட்டு அன்னைக்கே போயிட்டு கெட் ரெடி வித் மீ வீடியோ போட்டிருக்காடா. அதுவும் என்னை பிரேக்கப் பண்ண வந்த அதே ட்ரெஸ்ல. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். யோ பேசு, என் மச்சான் இங்க பிரேக்கப் பண்ணான்ட்டு அழுதுகிட்டு இருக்கான். நீ என்ன அந்த ஓட்ட வச்ச நோண்டிக்கிட்டே இருக்க?